Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். Hopefully எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். டைட்டில் என்ன போட்டிருக்கேன்? The most important day in my life ன்னு போட்டிருக்கேன்னா I'm not sure என்ன டைட்டில் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல ஒரு ட்ரீம்ன்றது இருக்கும்ல. நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஐடில ஜாப் பண்ணிக்கிட்டு பட் அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்ல பண்ணணும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஹார்ட் ஒர்க் சில பேர் போட்டுட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது கிடைக்குதோ இல்லையோ, சில பேர் பாத்தீங்கன்னா குவிட் பண்ணிடுவாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தேடி ரொம்ப அலைய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேட்டகரியில தான் நான் இருக்கேன். லாஸ்ட் 6 இயர்ஸா நம்ம யூடியூப், ஆல்பம் சாங்ஸ், சினிமா, இதுக்கு மேல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வேற எதுவுமே இல்லை. டிராவல், இது எல்லாமே ரொம்ப வருஷமா முயற்சி, நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆல்பம் சாங்ஸ் பண்றதா இருக்கட்டும், என்னென்ன கிரியேட்டிவிட்டியா பண்ண முடியுமோ நம்ம சைட்ல இருந்து யூனிக்னஸா பண்றோம். நம்ம அது சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. பட் அது கரெக்டான ஒரு மக்களுக்கு போய் சேரல அப்படின்றது எப்பவுமே எனக்கு வருத்தம் பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் கோனா பி லைக் வெரி இம்பார்ட்டன்ட் டே இன் மை லைஃப். நான் என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணலாம் இது, பட் அது நடக்குமா நடக்காதா, அது பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு we don't have any idea. எனக்கு அது சுத்தமா ஐடியா கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் எனக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா then I can let you know என்ன நடக்குது ஆக்சுவலா என் லைஃப்ல, வாட் இஸ் ஹேப்பனிங். நான் என்ன சொல்றதுன்னா, சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னா அது நடக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் எப்பவுமே லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நான் சோஷியல் மீடியால போடுவேன். எங்க வீட்டுல ஒரு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான் நானு. பட் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கடவுள் பாத்தீங்கன்னா நம்ம மேல அவரோட கருணையை காட்டினார் அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு லைஃப்ல போகலாம். இதை விட்டா வேற எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு இது விட்டா வேற என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இந்த மீடியா, இந்த சாங்ஸ், இதெல்லாம் எல்லாத்துக்குமே காசு ஒரு விஷயம் கைஸ். காசு ஏர்ன் பண்ணணும், அதுவும் ஒரு முக்கியம். ஃபேமிலியை பாத்துக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கு. இந்த ஒரு வீடியோ நான் ஏன் இது ஒரு பதிவா நான் போடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு டேட் 29 29 இன்னைக்கு டேட்டு. ஸோ இந்த டேட்ல என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியரா சொல்லணும். இன்கேஸ் இப்ப நான் இன்னைக்கு ட்ரை பண்ண ஒரு விஷயம் பாசிட்டிவா அமைஞ்சு அது நான் நினைக்கிறத விட பயங்கரமா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் போது, இன்னைக்கு நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம் அது நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு ரிமைண்டரா இருக்கும். ஆக்சுவலா ஓகே ப்ரோ ஏதோ இன்னைக்கு பண்ணிருக்காரு, அவரு ஏதோ நடக்க போகுது லைஃப்ல அப்படின்றது உங்க மைண்ட்ல தெரியும். சோ கல்யாணமும் ஆகுனா அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு போயிடாதீங்க. கல்யாணம் எல்லாம் கிடையாது இது. பட் நான் பல வருஷமா சேஸ் பண்ற ஒரு விஷயம். இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப கேவலமா தான் போயின்னு இருக்கு. எதுவும் பெருசா பாத்தீங்கன்னா லைஃப்ல போல. பட் இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன பாசிட்டிவான ஒரு நோட்டா எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நான் பண்ணது. நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி நேற்று ஒன்று போட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவும் ரிவீல் பண்ண வேணாம், லெட் இட் பி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ப்ரோ ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்றீங்க நல்லா தானே இருக்கு, ஏன் அது ரீச் போக மாட்டேன். ரீச் நம்ம கையில கிடையாது இல்ல. சரி, நான் இன்னும் கார்பரேட் கிடையாது. நான் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு ப்ரொமோஷன் அப்படின்ற பேர்ல நான் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றது. பட் இது ஆல்பம் சாங்ஸான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, இன்னொரு விஷயம் கிடையாது, டிராவலும் கிடையாது. இது சம்திங் டிஃபரெண்ட்னு நான் சொல்லணுமே. வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் ஏன் பண்றேன்னா, ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ். என்ன கண்டென்ட், என்ன கான்டெக்ட்னு உங்களுக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்காக ஒரு பிளெஸிங்ஸ் நீங்க உங்க சைட்ல இருந்து கொடுத்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ரே பண்ணீங்கன்னா தட் வில் பி வெரி ஹாப்பி ஃபார் மீ. உங்களோட லவ் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கூடிய விரைவில் இது என்ன கதை அப்படின்றது உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். அண்ட் எஸ், இன்னொரு 3-4 டேஸ்ல இன்னொரு கண்ட்ரி போறோம். லட்சதீப் போயிட்டு வந்த வீடியோஸ்க்கு ரொம்ப அமோகமான சப்போர்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்க. ஃபீலிங் சோ ஹாப்பி. அந்த வீடியோஸ் நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஃபைன், நம்மளோட பயணம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். டூ ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம். நீங்க பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என் லைஃப்ல அப்படின்னு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.